வந்துடும். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெரியார் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தில் ஜெபத்தை வழிநடக்கக்கூடிய சகோதரன் ஆண்டோனி அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஓகே பிரதர். நம்ம யாவரும் பரம்பிதவாக ஜெபம் செய்வோம். மகா கிருபை இருக்கும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உமக்கே துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இரட்சகர் மீட்பரும் போதருமான உம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, மீண்டுமாக இந்த ஒரு நாளை கொடுத்து எங்களை ஒன்றாக சேர்த்து உம்முடைய வேதத்தில் உள்ள சத்தியங்களை தெரிந்து கொள்ள செய்து வருகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செல்கிறோம். இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற டிவைன் பிளான் அது பற்றி தெரிந்து கொள்ள செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்ற தேவனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய புத்தகங்களை படித்து அந்த காரியங்களை கொடுக்கிறதுக்கு போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனோடு நல்லபிதாவே. ஆமேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூம் 3ஆம் சாப்டர்ல நம்ம 14 கொஸ்டின் நம்ம கடைசி வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் கடைசி நம்ம பார்த்தது வந்து மோசே கொடுக்கப்பட்ட அந்த தர்மசாஸ்திரம் பற்றி நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து 15th கொஸ்டின் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 15th கொஸ்டின், வாட் இஸ் த டெக்கலாகு, ஃபார் வாட் பர்பஸ் வர் த 10 commandments given and how were they epitomized by Jesus? ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே தமிழில் வாசிக்க முடியும். அன்பு சகோதரர்கள் நினைக்கிறோம். தமிழ்ல யாரு படிக்கிறேன் brother. எஸ் 10 கட்டளைகள் என்பது என்ன? எந்த நோக்கத்திற்காக 10 கட்டளை கொடுக்கப்பட்டது? மேலும் அவைகள் இயேசுவினால் எவ்வாறு சுருக்கி கொடுக்கப்பட்டது? 10 கட்டளைகள் என்பது முழு நியாய பிரமாணத்தின் தொகுப்பாகும். இந்த 10 கட்டளைகள் கூறப்பட்டுள்ள ஆராதனை முறைகளும் ஒழுக்க ரீதியான அறிவுகளும் அதை வாசிக்கும் ஒவ்வொரு மாணவனையும் அவர்கள் அற்புதமானவர்கள் என்று யோசிக்க வைக்கும். அவைகள் இதுவரையிலும் அறியப்படாமல் இருந்து இப்பொழுது கிரேக்க, ரோமர் அல்லது பாபிலோனிய ராஜ்யங்களில், அதாவது நியாய பிரமாணங்கள் கொடுக்கப்பட்ட அநேக காலங்களுக்கு பிறகு தோன்றின அழிந்த இராஜ்யங்கள் அழிவுகளிலிருந்து மீந்தி இருக்கும் நினைவு சின்னங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் 10 கட்டளையானது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாவிட்டாலும் அதிசயிக்கத்தக்கதாக என போற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த கட்டளைகள் அநேகரால் நன்கு அறியப்பட்டதாலும் அதில் குறிப்பிடத்தக்க அளவு கருத்து வேறுபாடுகள் உண்டானாலும் சிலர் தவிர மற்றவர்கள் இவைகளில் உள்ள நியாயமான, மேன்மையான கவனிக்க தவறி விடுகிறார்கள். நிஜமாகவே 10 கட்டளைகள் கிறிஸ்துவை பற்றி போதிப்பது இல்லை. மேலும் இவைகள் எபிரியர்களுக்கு தரப்பட்டதே அன்றி கிறிஸ்துவர்களுக்கு அல்ல. ஈடுபலியை விசுவாசிக்க தரப்படாமல் மனுஷர் தங்களுடைய பாவ நிலையை உணர்ந்து அதிலிருந்து விடுபட மீட்கும் பொருளின் அத்தியாவசியத்தை தேவையை காண்பிக்கிறதாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை தோற்றுவித்தவராகிய இயேசு, மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 உள்ள வசனங்கள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என 10 கட்டளைகளையும் மிகவும் அருமையாக சுருக்கி தொகுத்துரைத்திருக்கிறார். தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின்ல உங்களோட புரிதல், உங்களோட கமெண்ட்ஸ் அன்வைட் பண்ணிட்டு நீங்க தெரிவிக்கலாம். ஸோ முதல்ல நானே சொல்றேன் பிரதர்.
Yes, brother, please. இந்த நியாயப்பிரமாண தொகுப்பு வந்து 10 கட்டளையாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்துட்டு 10 கட்டளையின் ஒழுக்கத்தை அறிவையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம வாசிக்கும் ஒவ்வொரு அது அறிவுபூர்ணமாக யோசிக்கிறது. இது அறியப்படாத இருந்த சில நாடுகள் இருக்குது. அதாவது இந்த கிரேக்கரு, ரோமரு, பாபிலியனுகள். இது வந்துட்டு எப்படி வச்சுக்கிறாங்க, ஒரு நினைவு சின்னம் தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த 10 கட்டளை இருக்கைக்கு அப்பாற்பட்டதாக இல்லாவிட்டாலும் அது அதிசயமா இருக்கு என்று சொன்னாலும் இந்த கட்டளை அவங்க அநேகரால் நல்லா அறிந்து கொண்டிருந்தால் குறிப்பிடத்தக்க அளவு வேறுபாடுகள் உண்டாயிருக்கும் சிலர் தவிர மற்றவங்க தவறாக புரிந்து கொள்றாங்க. ஆனாலும் இந்த 10 கட்டளை கிறிஸ்துவ பற்றி தான் ஆனாலும் இந்த 10 கட்டளை வந்து கிறிஸ்துவ பற்றி போதிக்கப்படவில்லை. இது வந்துட்டு எபிரேயருக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது என்று நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த எபிரேயருக்கு இந்த சொல்லப்பட்டிருக்க ஒழிய கிறிஸ்துவுக்கு அல்ல. கிறிஸ்துவருடைய இந்த ஈடுபலியை விசுவாசிக்கப்படவில்லை. அவங்க யாரும் விசுவாசிக்கப்படவில்லை. அவங்க வந்துட்டு இந்த பாவ நிலையத்தை உணர்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்துவர்களின் இதை தோற்றுவித்த நம்ம இயேசு கிறிஸ்து. இந்த மார்க் இந்த வசனம் பார்க்கலாம். 12 அதிகார வசனம் 30-31. அதுல இருக்கிற வசனம் தான். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இந்த 10 கட்டளையில முக்கியமா இந்த 2 கட்டளை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மிக அருமையாக இருக்குதுன்னு. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிருக்கிறது. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரு சொல்ல வரீங்க? ஹலோ. ஓகே ஓகே பிரதர். 10 கட்டளை வந்து நியாயப்பிரமாணத்தின் ஒரு தொகுப்பாக இருக்குதுங்க. இந்த 10 கட்டளைகளை சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆராதனை முறைகளும் ஒழுக்க ரீதியான அறிவுரைகளையும் அதை வாசிக்கிற ஒவ்வொரு மாணவனும் அவங்க வந்து எவ்வளவு இது அற்புதமான இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ இதை வந்து ரொம்ப நாள் வந்து அறியப்படாம இருந்துச்சு. அப்புறம் வந்து நியாயப்பிரமாணம் வந்த காலத்துக்கு அப்புறம் அழிந்து போன தேசங்களான கிரேக்க, ரோம, பாபிலோன ராஜ்யங்கள் அழிந்து போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு சில நினைவு சின்னங்களை அவங்க கிடைக்குது. அப்போ அந்த 10 கட்டளையில எவ்வளவு ஒரு அந்த 10 கட்டளை வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயமான கட்டளைன்னு சொல்லிட்டு எல்லாராலும் போற்றப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த கட்டளைகள் அநேகரால அறிந்து கொள்ளப்பட்டாலும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருந்தாலும் கூட சில பேரை தவிர மற்றவங்க எல்லாம் இதுல இருக்கிற உண்மையை கவனிக்க தவறிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 10 கட்டளை வந்து கிறிஸ்துவ பற்றி எதுவும் சொல்றதும் இல்லை. அதை வந்து எபிரேயர்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்படல. ஈடுபலியை குறித்தும் எதுவும் அங்க கொடுக்கப்படல. மனிதர்கள் வந்து தங்கள் பாவ நிலையை உணர்ந்து அதுல இருந்து விடுபடுறதுக்கு மீட்கும் பொருள் எவ்வளவு தேவை அப்படிங்கறத நம்மளுக்கு காண்பிக்கிறதாக இருக்குது. இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து தான் தோற்றுவித்தாரு. அவரு மார்க்ல சொல்றாரு 12ஆம் அதிகாரம் 30-31 உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லிட்டு இந்த 10 கட்டளையும் 2 கட்டளைகளாக சுருக்கி அருமையாக நமக்கு தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறோம். Yes, sister. Thank you, sister. So, வேற எதனா additional points? பிரதர் நான் சொல்றேன் பிரதர். Yes, sister.
நம்ம வந்து நியாய நியாயப்பிரமாணத்தின் தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா 10 கட்டளை தான். அதுல வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே அந்த முறைமைகள்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி ஆராதனை செய்யணும், எப்படி ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், எப்படி வந்து அறிவுபூர்வமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இஸ்ரேல் மக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாணம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். ஆனா வந்துட்டு அவங்க வந்து ஒரு அந்த இந்த நாடெல்லாம் அழிஞ்சு போன வாட்டி அவங்களுக்கு ஒரு சில அந்த சின்னங்கள்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபக சின்னமா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஆனா வந்துட்டு இப்ப நம்மளுக்கு வந்துட்டு அந்த நியாயப்பிரமாணம் வந்துட்டு நமக்கு இப்ப வந்து கிறிஸ்து யாரு ஈடுபலியெல்லாம் ஏத்துக்கொள்றாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த புதிய கட்டளை வந்துட்டு பொன்னான பிரமாணம் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப பழைய காலத்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் வந்து ஒழுக்க ரீதியா வாழ்றதுக்கு வந்துட்டு எப்படி வந்து 10 கட்டளை கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் அந்த கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோற்றுவிக்கப்பட்டாங்க. அவங்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த வந்துட்டு மார்க் 12ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து தேவனுக்கு வந்துட்டு முதல் இடம் கொடுக்கணும். தேவனை வந்து முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலனோட மனசுல வந்து நினைச்சு நீங்க வந்துட்டு அவரை அன்பு கூறுங்க. எல்லா விதத்திலும் முதல்ல வைக்கிறது தேவனை தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வரும்பொழுது நமக்கு 2வது கட்டளை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எப்படின்னா நீ வந்து உன்னை எப்படி நீ அன்பு கூறலையோ அதே மாதிரி நீ அடுத்தவங்களையும் பிறரையும் நீயும் உன் பகைவரா இருந்தாலும் சரி, உன் பிறரா இருந்தாலும் சரி, உன்னோட சகோதர சகோதரியா இருந்தாலும் சரி, நீ அன்பு கூறுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொன்னான கட்டளை வந்து 2வது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்படியே இந்த சபை வாய்க்கு போடுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு 2 இருக்கணும் அப்படின்னு நான் வந்துட்டு புரிஞ்சு கொண்டு இருக்கேன் பிரதர். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் யார் சொல்ல வரீங்க? இதில் எதனா கேள்விகள் இல்லை எதனா டவுட்ஸ் இருந்தா வேற நியூ பாயிண்ட்ஸ் இருந்தா தெரிவிக்கலாம். நான் சொல்றேன். ஓகே, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 10 கட்டளை இருக்கிறது நியாயப்பிரமாணத்துல ஒரு தொகுப்பு. இப்ப நியாயப்பிரமாணம் வந்து 3600 பிரமாணங்கள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 10 கட்டளைகள் தான் 10 பாயிண்ட் தான் ஒரு அதுல இருந்து பொறுக்கி ஒரு 10 இது கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 கட்டளைகளுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா ஒழுக்கமா அறிவுரைகள் சொல்ற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு 10 கட்டளைகளும் அருமையான கட்டளைகள். ஆனா இதை யாருமே அவங்க என்ன பண்ணலன்னா கை கொள்ள முடியல அவங்களால. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதை கிரகிச்சிக்கவே முடியல. அந்த 10 கட்டளையையும் என்னன்னா கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உன்னை போல பிறனையும் நேசி, இதெல்லாம் அவங்களால செய்ய முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பாபிலோன் ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், இந்த ராஜ்யம் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அழிவுக்குள்ள போயிடுச்சு. உன்னை போல் பிறனையும் நேசிச்சிருந்தாக்கா அது என்ன இருக்காது, யுத்தங்கள் சண்டைகள் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காது. இப்ப இத புரிஞ்சிருந்தாங்கன்னா, இந்த 10 கட்டளையை பத்தி புரிஞ்சிருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியமானது அப்படின்னு அவங்க புரிஞ்சிருப்பாங்க. அது ஒரு மேன்மையானதுன்னு கூட தெரிஞ்சிருக்கும். இந்த கருத்து வேறுபாடுகள் தான் அவங்களால அத கவனிக்க தவறிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாரு. ஆனா இந்த 10 கட்டளைகள் கிறிஸ்துவ பத்தியே போதிக்கல, எபிரேயர்களுக்கு மட்டும்தான் அங்க சொல்லப்பட்டுச்சு. 2வது கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை பத்தியும் அங்க சொல்லல. என்னதான் சொல்லியிருக்குன்னா மனிதர் தன்னுடைய பாவ நிலையை உணரணும், அதுல இருந்து மீட்கப்படணும். இப்போ ஒருத்தர் ஒருத்தரை சாவடிச்சிட்டாங்க, ஜீவன் எடுத்துட்டாங்கன்னா அந்த பாவத்துக்கு ஜீவனுக்கு ஜீவன் அப்படின்னு தான் அங்க சொல்லியிருக்கு. மீட்கும் பொருள் அப்படிங்கிற ஒரு அத்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அப்ப நாளமுன்னா அவங்க என்ன பண்ணிட மாட்டாங்க, மற்றவங்களுக்கு இப்ப ஒருத்தருக்கு கண்ணு போயிடுச்சுன்னா அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த கண்ணு போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டிக்கு அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுதான் அந்த அத்தியாவசியம் என்ன முக்கியம் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் அது சொல்லியிருந்தார். ஆனா அவங்களால அதை வந்து கிரகிச்சுக்க முடியல. அப்போ நியாயப்பிரமாணம் 3600ல 10 சுருக்கி அங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த 10ஐயும் 2ஆ சுருக்கி அததான் நம்ம பார்த்தோம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறு. அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு அப்படிங்கிற இந்த 2
10ல 3600ல 10 ஆக்குனாங்க. 10 வந்து 2ஆ இயேசு கிறிஸ்து அங்க தொகுத்தாரு. இந்த 2லயே எல்லாமே அடங்கி போச்சு. இப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணிட மாட்டோம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டோம். இப்ப நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையதான் மற்றவங்களுக்கும் நம்ம செய்வோம். அதுதான் ஒரு அருமையா சுருக்கி அந்த கட்டளைய நம்முடைய கர்த்தரு நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கறதுதான் இதுல இருக்குங்கிறத இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். வேற எதனா கமெண்ட்ஸ்? எஸ் பிரதர். நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி டியூட்டரானமி என்ன ஆகும்னு நினைக்கிறேன் 6:4-5. என்னாகமம் 6:4-5. 6th chapter 4-5 verse. படிக்க முடியுமாமா? யாராலும் படிக்க முடியுமா? எடுக்கிறேன் பிரதர். இப்பதான் புஸ்தகம் எடுத்துக்கிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் நான் 4-5மா 4:5. 4:5. பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து கரெக்டா டியூட்டரானமிமா தீஸ்கோமா உபாகமாமா? அப்போ தானே என்ன தப்பா வருது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளையையும் நியாயங்களையும் போதித்தேன். இல்லம்மா 5th one டியூட்டரானமி சாப்டர் 6:4-5 வசனம் என்ன? சாப்டர் 6:4-5. ஓகே, படிக்கிறேம்மா. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இங்கே நம்ம அங்கே மார்க்ல நம்ம பார்க்கும்போது கோட் பண்றாரு ஜீசஸ். ஆக்சுவலா கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு செகண்ட் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் என்ன இருக்குன்னா, how were they epitomized by Jesus? Epitomizedனா a perfect example. எப்படி அந்த 10 commandments ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளா இங்க எப்படி சொல்லப்பட்டிருது அப்படிதான் இங்க கொஸ்டின் கேக்குறது. ஸோ நம்ம மோசஸோட 10 commandments படிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் 10 கொடுத்துட்டாரு commandments. இங்க ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா அது டினை பண்ணல. அந்த 10 commandments வந்து அம்மா சொன்ன மாதிரி 2 பண்ணிட்டாரு. ஆனா அது இம்பார்ட்டன்ட் அப்படிதான் எங்க சொல்றாருன்னா epitomized by the illustrators founder of a Christianity in the words. அப்போ அதுதான் மெயின் ஃபவுண்டர், கிறிஸ்டியானிட்டிக்கு அதுதான் மெயின் ஃபவுண்டர். அப்போ அந்த ஃபவுண்டர்ல என்ன வருதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் as man and sinful state and need of the ransom. இந்த 3 கன்வின்ஸ் பண்ணிட்டு ransom மேல நாம நம்பிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ கொடுத்த 2 கட்டளை நம்ம ஃபர்ஸ்ட் தான் நமக்கு பிதாதான் ஃபர்ஸ்ட், யாரும் இல்லை நமக்கு. அதுவும் செகண்ட் வந்து நீங்க எல்லாருக்கும் அன்பா லவ் யூ ஹேவ் டு ஷோ அப்படிதான் சொல்றாரு. இங்கேயும் மார்க்ல நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்கிரைப் வந்து ஒரு சாஸ்திரி வந்தது கேக்குறாரு. அப்போ கேட்கும்போது அவங்க வாயில இருந்தே ஆன்சர் வர மாதிரி பண்ணிட்டாரு. எங்க இந்த ஆன்சர் வந்துச்சுன்னா இப்போ அப்ப பார்க்கும்போது 32 verseல
அது பார்க்கும்போது 32 வேர்ஸ்ல நமக்கு ஆன்சரே கிடைக்கும். சோ அவங்க வாயிலிருந்து ஜீசஸ் வர வச்சுட்டாரு. அதுதான் கரெக்ட். அதுதான் நம்ம முழு ஆத்மத்தோட முழு பலத்தோட அவங்க பிரைஸ் பண்ணணும். அப்படி என்னோட புரிதல். அது ஒன் பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். அது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல மோசஸ் சொன்னதுதான் இங்க அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்றாரு. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஒரு பிரதர். Thank you, sister. Next, any comments? Sister Anuradha, Brother Arunmani, Brother Ajit. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இல்லை வேற எதனா இதில் டிஸ்கஸ் பண்ணணும்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ. Next, 16th question. So what were the peculiarities of the government established by Moses? Did this arrangement give opportunity for the priesthood to impose upon the people? So in the question of the Tamil வாசிக்க முடியும் அன்போட அழைக்கிறோம். நான் படிக்கிறேன். ஓகே. மோசேயினால் ஸ்தாபிக்கப்பட்ட அரசாளும் முறைமைகள் என்னவாக இருந்தது? இந்த ஏற்பாடானது ஜனங்களை ஏமாற்றி ஆள்வதற்கு ஆசாரியத்திற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதா? இந்த கேள்விக்கு மோசேயினால் ஸ்தாபிக்கப்பட்ட அரசாளும் முறையானது பழங்கால நவீன முறைகளுக்கு முற்றிலும் வேறுபட்டதாகவும் இருந்தது. அம்முறையானது சிஸ்டகருடையதும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். மத ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் அவர்களுடைய சட்டங்களும் முறைமைகளும் நாம் பார்க்கிறபடி அது தேவனுடையவைகள் என்றும் தேவனுடைய குண நலன்களுடன் எவ்வாறு ஒத்துப்போகிறது என்றும் போதிக்கிறதா இருக்கிறது. பாளையத்தின் மத்தியில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு பாகமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் யெகோவா தேவனே அவர்களுடைய ராஜாவாகவும் அவரே அவர்களை ஆண்டு வருகிறார் என்றும் அவர்கள் உணரும் பொருட்டு அவருடைய பிரசன்னம் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தின் முழு பொறுப்பாக ஆசாரிய முறைமையை ஏற்படுத்தப்பட்டதுடன் அவர்கள் மூலமாக மட்டுமே யெகோவா தேவனுடன் தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட்டது. இது சம்பந்தமாக சிலருடைய முதலாவது கருத்து என்னவாக இருக்கக்கூடும் என்றால், மற்ற தேசங்களில் உள்ளது போலவே யூதர்கள் மத்தியிலும் ஆசிரியர்கள் தங்கள் சுய லாபத்திற்கும் நன்மைக்கும் ஜனங்களை ஏமாற்றி பயமுறுத்தி ஆண்டு வருகிறார்கள் என்பதே. ஆனால் நாம் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. ஒரு காரியத்தின் உண்மைகளை நன்கு ஆராய்ந்த பின் ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உள்ள போது அந்த உண்மைகளை ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வருவது ஏற்புடையதன்று. அப்படி செய்வோமானால் மற்ற விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது நாம் தவறு செய்தோமோ என அறிய நேரிடும். ஆசாரியர்களுடைய உரிமைகளும் அதிகாரங்களும் இங்கு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனங்கள் மேல் எந்த அதிகாரமும் அவர்களுக்கு தரப்படவில்லை. அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களுடைய உரிமைகளிலும் மனசாட்சியிலும் தலையிட முடியாது. இம்முறையானது அதே ஆசாரிய கோத்திரத்தாராகிய மோசேயினால் ஏற்படுத்தப்பட்டது. English also will read, brother. Yes. English படிக்கலாம். Yes. Shall I read, brother, or else any other? Yes, go ahead. Yes. Thank you, brother. The government instituted by Moses differed from all other ancient and modern, in that it claimed to be that of the Creator himself, and the people were held accountable to him. Their laws and institutions, civil and religious, claimed to emanate from God. And as we shall presently see, were in perfect harmony with what reason teaches us to be God's character. The tabernacle in the center of the camp had in its most holy apartment a manifestation of Jehovah's presence as their king. Whence, by supernatural means,
They received instruction for the proper administration of their affairs as a nation. An order, a pr- an order of a priest was established, which had complete charge of the tabernacle, and through them alone access and communion with Jehovah was permitted. The first thought of some in this connection would perhaps be, ah, there we have the object of their organization with them. As with their nations, the priests ruled the people, imposed upon their credulity and exciting their fears for their own honor and profit. But, but hold, friend, let us not too hastily assume anything. Where there is such good opportunity for testing this matter by the facts, it would not be reasonable to jump to conclusions without the facts. The unanswerable evidences are contrary to such suppositions. The rights and the privileges of the priest were limited. They were given no civil power whatever. The holy lacked opportunity for using their office to impose upon the rights or consciences of the people. And this arrangement was made by Moses, a member of the priestly line. Thank you, sister. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பேராகிராஃப்ல இந்த கொஸ்டினுக்கு உங்களோட புரிதல் நீங்க தெரிவிக்கலாம். முதல்ல யாரு நான் சொல்றேன் brother. ஓகே நான் சொல்றேன் brother. இது மோசம் வந்துட்டு இந்த ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அரசு முறை எப்படி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது, இது பழங்கால நவீன முறைக்கு முற்றிலும் ஏற்படுதாக, அதாவது ஓல்டு வருஷன்லேருந்து நியூ வருஷன் மாதிரி தான் இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அந்த முறையை வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எப்படி இருந்துச்சு என்ற இந்த உலகத்தை படைத்த தேவனுக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்க கடக்க வேண்டியதாக இருந்தது என்று நம்ம பார்க்குறோம். இது வந்து மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அவங்களுடைய சட்டங்களும் முறைகளும் நம்ம பார்க்கும்படி அது தேவனுடையதாக இருந்து அந்த குணாதிசயங்களும் எப்படி ஒன்றாக இருக்கு என்று அது போதிக்கிறது. இந்த பாளையத்தின் மத்தியில் இருந்த இந்த ஆசாரிப்பு கூடத்தில் ஒரு பாகமாக தான் அது ஒரு மகா பரிசு ஸ்தலமாக அந்த நம்ம பார்க்குறோம். அது வந்து இயற்கைக்கு ஒரு அப்பாற்பட்டதாக யெகோவா தேவன் அவர்களுடைய ராஜாவாக இருந்தார் என்று அவரே அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டு வருகிறார் என்று நம்ம அவங்க வந்துட்டு அறிஞ்சிருந்தாங்க. அங்கே அவருடைய பிரசங்கம் இருந்துச்சு, இந்த நிலைந்து இருந்துச்சுன்ட்டு அவங்க நம்பியிருந்தாங்க. அந்த ஆசிரியர் கூடத்தில் இருக்கிறவங்க அந்த ஆசிரியர்களால் தேவன்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும் என்று அவங்க அறிந்திருந்தாங்க. ஆசாரியர்களால் கருத்து அவங்கள எப்படி இருக்கும் என்றால், மற்ற தேசங்களில் உள்ளது போலவே யூதர்கள் மத்தியில் ஆசாரியர்கள் தங்கள் சுயலாபத்திற்கு நன்மைக்கு இந்த ஜனங்களை ஏமாற்ற பயமுறுத்தி ஆண்டுகிறார் என்பது. ஆனாலும் நம்ம எந்த முடிவுக்கு அவங்க அவசரப்பட்டு அந்த முடிவுக்கு நம்ம வர முடியாது. ஒரு காரியத்தில் உண்மைகளை நம்ம நல்லா அறிந்த பின்புதான் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு வரும்போது அந்த உண்மைகளை ஆராயாமல் ஒரு முடிவுக்கு வருவது ஏற்படுது என்று அப்படி செய்வோம். ஆனால் மற்ற விஷயங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது நம்ம தவறு செஞ்சிட்டோமோ என்று நம்ம கவனத்துக்கு வரும். அப்புறம் அந்த ஆசாரியர்களுடைய உரிமைகளும் அதிகாரங்களும் வந்துட்டு கட்டுப்பட்டதாக இருக்கும். ஜனங்கள் மேலே எந்த ஒரு அதிகாரத்தையும் இவர்களுக்கு கொடுக்கப்படலை என்று நம்ம இதை பார்க்குறோம். அப்புறம் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனங்களோட உரிமைகளை அவங்க கை வைக்க முடியாது, அது அதிகாரத்திலும் தலையிடக்கூடாது என்று மோஸ்ட்லி வந்துட்டு எழுதி இருக்கிறார் என்று நம்ம இந்த பேராகிராஃப் பார்க்குறோம் பிரதர். தேங்க்யூ பிரதர். எஸ் பிரதர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் யாரை சொல்ல வரீங்க? சிஸ்டர். ஓகே பிரதர், சொல்றேன். எஸ் சிஸ்டர். மோசேனால் ஏற்படுத்தப்பட்ட ஆட்சி முறை முற்றிலுமாக வித்தியாசமாக இருந்துச்சு. அது பழங்காலத்திலயும் சரி, இப்ப நவீன முறைகளுக்கும் சரி ரொம்ப வேறுபட்டதாக தான் அங்க காணப்பட்டுச்சுன்னு பாக்குறோம். அது தேவனுடைய ஆட்சியாக இருந்துச்சு.
அந்த அங்க இருந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அவருக்கு கணக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னும் பார்க்கும்போது மதம், சமுதாயம் மற்றும் சட்டதிட்ட முறைகள் எல்லாமே தேவனுடைய குணநலன்களுக்கு ஏற்ற மாதிரி ஒத்து போகும்படியாக போதிக்கிறதாக இருந்துச்சு. இன்னும் ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துல அவருடைய பிரசனமானது யெகோவா தேவன்தான் தங்களுடைய ராஜாவாகவும் அவர்தான் தங்களை ஆளுகை செய்து வருகிறார் அப்படின்னும் உணர்த்தக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஆசரிப்பு கூடார முழு பொறுப்பும் அந்த ஆசாரியர்கிட்ட தான் ஒப்பு பட்டிருந்துச்சு. அவங்க மூலமா தான் யெகோவா தேவனுடன் அந்த தொடர்பு கொள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. வேறு ஒருத்தர் யாருமே அங்க உள்ள போகிறதுக்கு அனுமதி அங்க கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இத குறிச்சு சில பேருடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, மற்ற தேசத்துல இருக்கிறது மாதிரியே இந்த யூதர்கள் கூட ஆசாரியர்கள் தங்கள் சுயநலத்துக்காகவும் தங்களுடைய நன்மைக்காகவும் ஜனங்களை எல்லாம் ஏமாத்தி பயமுறுத்தி ஆட்சி செய்து வராங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆனா நம்ம இதை எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரியத்துல ஆராய்ந்து பார்க்கும்போது அதுல இருக்கிற உண்மையை புரிந்து கொள்றதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம வரக்கூடாது. அப்படி அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னாக்கா இன்னும் மற்ற அதுல இருக்க அந்த ஒழுக்க முறைகளும் சட்டதிட்டங்களும் தேவனுடைய அந்த வழிநடத்தல்களும் நம்ம கவனித்து பார்க்கும்போது ஐயோ நம்ம தவறு செஞ்சிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். இன்னும் பார்க்கும்போது ஆசாரியர்களுடைய உரிமைகளும் அவங்களுடைய அதிகாரங்களையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அங்க வைக்கப்பட்டிருந்துச்சுன்னு பாக்குறோம். அவங்க ஜனங்க மேல எந்த அதிகாரத்தையும் செலுத்துறதுக்கு அவங்களுக்கு கட்டளை கொடுக்கப்படல. அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜனங்கள்கிட்ட இருக்கிற உரிமைகளையும் மனசாட்சியும் அவங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்படிதான் அதே ஆசாரிய கோத்திரத்தாராகிய மோசேயினால் ஏற்படுத்த அந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்ல பாக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வேறு யாரும் சொல்லுவாங்க? ஸோ இதில் எதனா கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இதில் ஹை ரிஸ்கி இருக்குது யாருக்குன்னா நம்ம என்ன சொல்லலாம்? ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள்ல கொஸ்டின் புரியல. ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கிறது யாரு அப்படி நம்ம சொல்லலாமா? ஆசாரியர்கள் அப்படிது. ஆமா, அது அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஸ்லாக்கியம் தான். சேம் டைம் ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப ஜாகிரதையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. என்னன்னா அந்த ஜனங்களுக்காக தான் எல்லாமே தேவனோட தான் அவங்க மட்டும்தான் அந்த தொடர்பு இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ வேற யாருக்கே அந்த ஆக்சஸ் இல்லை. ஸோ தேவன் சொல்றது எல்லாமே முதல்ல இவங்கள தான் கீழ்ப்படி மற்ற ஜனங்களுக்கு ஒரு மாடலா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இங்க. ஸோ தவறா ஒரு ரிலீஜியஸ் ஆகட்டும் இல்ல சிவில் ஆகட்டும் அந்த ஜனங்கள் மேல எந்த மாதிரியான அதிகாரம் இவங்களுக்கு இல்லை. ஸோ மேலும் அது இல்லாம இவங்க ஒருவேளை தவறு செஞ்சுட்டா திரும்பி அந்த நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு கீழ்ப்படியாம தவறு செஞ்சுட்டா முதல் தண்டனை இவங்க தான் பெற்றுக்கொள்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ மற்ற ஜனங்கள் நினைக்கிற மாதிரி இவங்களோட சிஎம் தான் இவங்களோட செல்ஃப் தான் எல்லாமே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல ரூல் பண்றாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இப்படி மோசே கிளியரா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அப்படி இல்ல அப்படி நம்ம பார்க்கலாம் இதுல. ஸோ வேற எதனா பாயிண்ட்ஸ் பிரதர் ஜாக்கோ மற்ற சகோதர சகோதரிகளை ஆட் பண்ணலாம்? வேற எதனா டவுட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இதுல யார் புரிஞ்சிச்சா இந்த கொஸ்டின்? புரிஞ்சு பிரதர். கிளியரா இருக்குது. இந்த ரெண்டுமே நல்லா கிளியரா கொடுத்துக்கிறாங்க. புரியுற மாதிரி தான் இருக்குது. ஓகே.
சரி, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா அப்போ? எஸ் எஸ் பிரதீஷ். Yes, brother. As we discussed, வந்து priestக்கு கொடுத்துட்டார். ஏன் கொடுத்துட்டாரு நீங்க லாஸ்ட் லைன்ல பார்த்தனா, there were have the object of their organization. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுவும் நம்ம priest ரூல் பண்றதுக்கு பீப்புளுக்கு they have given is imposing upon their credulity, first point. Second one, exciting their fear for their own honor and profit. So இதுதான் மெயின். ஹியர் எனக்கு புரிஞ்ச வேர்டு என்னன்னா, why தேவன் was given the priest to rule them na, first one, tendency to be ready to believe that something is real. Always அவங்களோட மைண்ட் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஈஜிப்ட்ல இருந்து வரும்போது என்ன பண்ணாரு, ஐயோ மோசே எங்க போயிட்டு அது சீனாயில நம்ம இங்க ஒரு பண்ணிக்கலாம், நம்ம தேவதைக்கு பண்ணிக்கலாம் அப்படி எல்லா கோல்டு சேர்த்து ஒரு பண்ணிட்டாரு. எப்பவும் அப்படிதான். The mind is like a running always. ஓல்டு ஈஜிப்ட்ல how many years they were, அவங்களோட மைண்ட் கம்ப்ளீட்டா அந்த தேவத்துல தான் இருக்காரு. சோ இவங்க என்னன்னா எது ரியலி எது கரெக்ட் தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எக்ஸைட்டிங் தேர் ஃபியர்ஸ். அவங்க ஒரு பயம் இருக்கும், அதனால ஃபார் தேர் ஓன் ஆனர் அண்ட் ப்ராஃபிட், அவங்க whatever they have their honor and profit. So இதுதான் மெயின் ரீசன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும். இதுதான் மெயின் ரீசன். அவங்க ஒரு மோசஸ் உட through Moses he made the priest to make them to analyze, to understand what is the correct and wrong. The same thing for us also. In a tabernacle we are such a mind, always we will be moving, our mind will be, நம்மோட மைண்ட் சிந்தை எப்பவுமே ரன் பண்ணிட்டே இருக்கணும். அது ஸ்பிரிச்சுவலா பார்க்கும்போது நம்ம ஜீசஸ் பத்தியோ பிதா பத்தியோ யோசிக்கணும். ஆனா சம்டைம்ஸ் சாட்டன் வந்து நமக்கு எப்பவுமே அது களங்கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். சோ நமக்கு டைரக்ட் பண்றதுக்கு யார் இருக்காருன்னா பிரீஸ்ட் இருக்காரு. இந்த பிரீஸ்ட் தான் நமக்கு எங்க போகணும், எது கரெக்ட் எது தப்பு அப்படி சொல்றதுக்காக அந்த டேபர்னக்கிள் நமக்கு இருக்கிறது. சோ அதனால மோசஸ் கூட நமக்கு கொடுக்கறது அதுதான். சோ இங்க நமக்கு நல்லாவே தெரியும், மோசஸ் இஸ் ஈக்குவல் டு தி ஃபாதர். ஐ மீன் நிழல் பொருள் பார்க்கும்போது இங்க பிரீஸ்ட் வந்து யாருக்குன்னா ஜீசஸ்க்கு. இங்க ஜனங்கள் யார் இருக்காங்கன்னா அதுல லேவியான கோத்திரம் அது வேற. பட் நம்ம எனக்கு புரிஞ்ச வரைக்கும் he was given us, Jesus was given to us to understand better what the right conscience. இந்த லாஸ்ட் லைன்ல பாருங்க, conscience of the people, the right or conscience the people. அது பண்றதுக்காக நமக்கு அவங்க ஒரு ஆச்சாரியர்களுக்காக நமக்கு இருக்கிறாரு. அதுதான் என்னோட பாயிண்ட் பிரதர். ஓவர். தேங்க்யூ. வேற எதனா கருத்துக்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? கொஸ்டின் பார்க்கலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? ஓகே பிரதர். 17th question. Who was the chief one in authority under this government? Was Israel's government a democracy or theocracy? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடிய அன்போட அழைக்கிறோம். யாரும் படிக்க வரீங்க? படிக்கிட்டேன் பிரதர். இல்ல வேற யாராவது படிக்கிறாங்களா? அனு சிஸ்டர் படிக்க முடியுமா? பிரதர் படிக்கிறாங்க. ஓகே. இந்த அரசாங்கத்தின் கீழ் அதிகாரம் பெற்றவராக இருந்த முக்கிய நபர் யார்? இஸ்ரேலின்
அரசாங்கம் குடியாட்சியாக அல்லது குருமார்களின் ஆட்சியாக இருந்ததா என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இஸ்ரேலரே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்த மோசேயிடம் அவர்கள் மேல் முழு அதிகாரமும் இருந்த போதிலும் அவருடைய சாந்த குணமும் ஜனங்களின் நன்மைக்கென்று மிதமின்றி அவர்களுக்கு உழைக்கதாக தூண்டியது. சில காலத்துக்கு பின் குடியாட்சிக்கு ஒப்பான அரசாங்கம் அவரால் ஏற்படுத்தப்பட்டது. ஒருவேளை அவிசுவாசிகளாக கூட இஸ்ரவேலின் அரசாட்சி மக்களாட்சி என்ற மதிக்கலாம். ஆனால் அந்த அரசாட்சியுடைய வெளிச்சத்தில் நெருங்கும் போது அது ஒரு தெய்வீக அரசாட்சியா இருக்கும். ஏனெனில் கட்டளைகள் அனைத்தும் மோசையின் மூலம் தேவனால் கொடுக்கப்பட்டதே தவிர மோசே எவ்வித கட்டளைகளையும் ஏற்படுத்த அனுமதிக்கப்படவில்லை. தேவனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களிலிருந்து யாதொன்றையும் நீக்கவோ சேர்க்கவோ கூடாது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இஸ்ரேலின் அரசாங்கம் மற்ற சமுதாய அரசாங்கங்களுக்கு முற்றிலும் ஏற்பட்டதாகவும் முன்னே போதும் இருந்திராதையும் இருந்தது. கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்கள் ஆசிரியர் கூடத்தில் அங்கே உன்னோடு கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களுக்கு அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். என்னாகமம் 11:16 மற்றும் 17. இத்துடன் 24 முதல் 30 வசனங்களில் உண்மையும் சாந்தமும் உள்ள வஞ்சனை இல்லாத மோசையின் குணாதிசயம் முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை மோசே வேற ஒரு பகுதியில் கூறுவதை காண்போம். நான் ஞானமும் அறிவுள்ள மனுஷராகிய உங்கள் கோத்திரங்களில் வம்சாபதிகளை தேர்ந்து கொண்டு அவர்கள் உங்களுக்கு தலைவராயிருக்கும்படி 1000 பேருக்கு அதிகாரியாகவும் 100 பேருக்கு அதிபதியாகவும் 50 பேருக்கு அதிபதியாகவும் 10 பேருக்கு அதிபதியாகவும் உங்கள் கோத்திரங்களில் அதிகாரியாகவும் ஏற்படுத்தி வைத்தேன். உபாகம் 1வது அதிகாரம் வசனம் 15, யாத்திராகம் 16வது அதிகாரம் வசனம் 13-26 முடியும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். dear brothers and sisters, இது பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இல்லை இது இந்த 2 கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு இந்த கொஸ்டினை நெக்ஸ்ட் வீக் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக் பண்ணலாம் பிரதர். ஓகே சிஸ்டர். ஸோ எல்லாத்துக்கும் that's my opinion. ஓகே பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், நெக்ஸ்ட் வீக்கே பார்க்கலாம். ஓகே. ஏற்பட்ட மேன்மேல சத்தியவச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சக மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியை நன்றிகள் இருக்கிறோம். அப்படியே இதில் கலந்துகிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் தேவன் சமாதானம் உண்டாவதாக. இப்போ எனவே நீங்க படிக்க முடியும். அனுராதா சிஸ்டர் படிக்க முடியுமா? படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர். இன்றைக்கான இரவின் இனிய கீதங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்பு அயோக்கியமானதை செய்யாத பண்புள்ள அன்பை உடையவனாக இருக்கிறேனா?
பண்பற்ற நடத்தை, மரியாதை குறைவு ஆகியவை சாதாரணமாக தங்களை தாங்களே ஒரு அறிவாற்றலோ அல்லது பொருளாதாரத்தோலோ உயர்ந்தவர்களாக கருதி கொள்பவர்களிடமே காணப்படுகிறது. இது மன மேட்டிமையின் அடிப்படையே. அற்ப விஷயங்களும் அன்பே பண்பாக பாவிக்கப்படுகிறது. சிறு சிறு காரியங்களிலும் அன்புடைமையே ஒழுக்கமுள்ள பண்பாடு என உரைக்கப்படுகின்றது. ஒழுக்கமுள்ள பண்பாடு இருதயத்தில் அன்பு அல்லது மேல் அலங்காரம் எனப்படும். கிறிஸ்தவர்களாகிய நாம் இருதயத்தில் அன்பு உள்ளவர்களாக இருப்போமேயானால் அது நம்மை விசுவாச வீட்டில் மாத்திரமல்ல, நமது வீட்டிலும் வெளியிலும் உலகத்தாரிடமும் அன்பும் பண்பும் ஒழுக்கமும் உடையவர்களாக இருக்க செய்யும். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நமக்கு முழு ஜெபத்தில் வழிநடக்கமுடைய சகோதரர் அருள்மணி நம்ம அனைவர் சார்பாக அன்பு அழைக்கிறோம். தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றான மெய் தகப்பனே, எங்கள் ஜெயக சக்கராதிபதியே, பரிசுத்த பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, அப்பா அனந்த ஞானமுடையவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு பண்ணுகிற புத்திர சிவகத்தின் ஆவியை கூட எங்களுக்கு தந்த ஒன்றான மெய் தகப்பனே, சதா காலம் இருக்கிறவர் இருப்பவரே, அப்பா ஆதி அந்தமில்லாத மிக சக்கராதிபதியே, முதல்வருக்கே எங்கள் போதரும் குருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த துதியும் சோத்திரம் மகிமை யாவையும் இந்த ஒரு இரவு பொழுது நாங்கள் ஏறெடுத்துக்கொள்ளும் தந்தையே. தேவனே, இப்படியே கூட கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் போல பாதுகாத்து உடைய தெய்வீக சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கவும் தியானிக்கவும் தந்தையே. உடைய சமூகத்திலே சகோதர சகோதரர்களை கூட்டி சேர்த்த கிருபைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் கோடான கோடி நன்றிகளை பான்பு தந்தையே. இப்படியே கூட தந்தையே, அப்பா தியானத்தை கேட்ட அந்த சத்திய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து கொள்ளவும், அப்பா எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் அபியாசப்படுத்தி வாழவும், தேவன் தாமே அனுமதிக்கக்கூடிய சூழல் மத்தியில் நாங்கள் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் கடந்து சென்று கிறிஸ்துவின் சாலையை அடையவும் தேவன் தாமே உதவி செய்யுங்க ராஜா. இப்படியே கூட தந்தையே, அப்பா இப்படியே கூட இந்த கூடையில் பங்கெடுத்து கொண்டு எங்கள் அனைவரும் பொறுப்பெடுத்திருக்காங்க நடப்பிக்கிறோம் தந்தையே. அப்பா இனி வளர்க்கின்ற நாட்களும் காலங்களில் கூட தந்தையே, உங்களுடைய தெய்வீக சத்திய வார்த்தையை கூட தந்தை தேவன் தாமே தேற்ற வேண்டும் என்று இந்த மாதாமே கூட கெஞ்சுகிறோம் ஜீவனில் பிதாவே. அப்பா இப்படியே தந்தையே, உடைய தெய்வீக சித்தத்தை அறிந்த நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல், அப்பா அனுதினமும் நாங்கள் உங்களுடைய தெய்வீக சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் கூட தேவனை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த மாதாவோட மனத்தாழ்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனில் பிதாவே. அப்பா இப்படியே கூட இந்த கூடுகையில் அப்பா ஆரம் முதல் இறுதி வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை ஒவ்வொருத்திலும் அழிந்து தன் கிருபைக்காய் என்பதற்காக கோடான கோடி நன்றிகளை பண்பு தந்தையே. இப்படியே கூட தந்தையே, இந்த ஒரு சிறிய ஜபத்தினை, இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் போதவும் குருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த மனத்தாழ்மையோடு ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வல்லமை அன்பும் நிறைந்த ஒன்றான மெய் தந்தையே. ஆமென். ஆமென்.